சாத்தாங்குளம் பென்னிக் ஜெயராஜ். இந்த கேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கொரோனா டைமில் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக வந்து கடையை திறந்து வச்சுருக்காங்க. நம்ம அடித்து பழகிறது 2 பேர் கிடச்சிருக்காங்க. ஒரு 10 போலீஸ் சேர்ந்து வந்து அவரை டார்ச்சர் பண்ணி அவங்க லாக்கப்லேயே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது கவர்மெண்ட் வந்து விசாரிக்க ஆரம்பித்த உடனே எதிர்கட்சிகள் அண்ட் சமூக ஊடகங்கள்லாம் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சிபிஐ விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 2021. 2021 சிபிஐ விசாரணை ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷமாக கேஸ் நடந்திருக்கு. இப்போ ஃபைனல் வெட்டிக்கு வந்துருச்சு. மொத்தம் 10 பேர் இருக்காங்க அந்த அக்யூஸ் லிஸ்ட்டில். அதாவது 10 போலீஸ் இருக்காங்க. அதில் வந்து 9 பேர் தான் இப்போ உயிரோடு இருக்காங்க. ஒருத்தர் வந்து கொரோனாலேயே இறந்துட்டார். அந்த 9 பேருக்கு வந்து இப்போ ஜட்மெண்ட் வந்திருக்கு, இரட்டை மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இரட்டை மரண தண்டனை அப்படின்னா வந்து அவங்கள 2 தடவை வந்து தூக்கில் போடுறதில்ல. சப்போஸ் இவங்க வந்து மேலே இடத்துல அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரையும் அப்பீல் போயிட்டு இந்த கேஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணி, இல்லை அந்த தண்டனையை கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி ட்ரை பண்ணாலுமே சப்போஸ் மரண தண்டனை அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அதை குறைச்சி ஆயுள் தண்டனையாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இரட்டை ஆயுள் தண்டனையாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணாலும் அந்த மரண தண்டனையை வந்து கம்மி பண்ண முடியாது. ஒரு சேஃப்கார்டான ஒரு லா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற பாயிண்ட்டில் இரட்டை மரண தண்டனை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் இதையும் மீறி இதில் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை உடச்சி இல்லை இவங்க கம்மியான ஒரு டென்யூரில் இருந்துட்டு வர மாதிரி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து இவங்க குடியரசுத் தலைவர்கிட்ட கருணை மனு அந்த மாதிரி ஏதாவது போகும்போது அவங்க கருணை மனுவை வந்து அக்செப்ட் பண்ணி மரண தண்டனையிலேருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றுங்கன்னு சொல்லி அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா கோர்ட் வந்து அதை ஒத்துக்கணும். பட் இந்த கேஸில் அப்படி ஆகிறது ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஏன்னா ஜட்ஜே இதில் மென்ஷன் பண்ணுறாங்க அண்ட் எவ்ரி மீடியா அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ், ரேர் கேஸ் இல்லை, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாக்கப்பில் அடிச்சு கொள்வது, அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து 2 பேர் அடிச்சு கொள்வது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். அண்டு இது வந்து எந்த ஒரு அவங்க இறந்தவங்க வந்து எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிலையும் இருந்தவங்க இல்லை, சாதாரண பொதுஜனம். பட் 5 இயர்ஸ் வந்து போயிட்டே இருந்திருக்கு, ட்ரையல் போயிட்டே இருந்திருக்கு. சிபிஐ ஆரம்பிச்சு இப்போது 2021 ஆரம்பிச்சு இப்போ 5 இயர்ஸ் ட்ரையல் முடிஞ்சு ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் வந்து நின்றுச்சு. உங்களுக்கு இதில் என்ன வியூஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் யூ கேன் ஷேர் இட். தேங்க்யூ.